ஹாய் மக்களே, வெல்கம் டு டிசி vlog. பிக் பாஸ் சீசன் 7 அப்டேட்டுக்கு நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். இந்த டிக்கெட் டு ஃபினாலே வாரம் ஓட்டிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால தான் நம்ம டெய்லியும் ஓட்டிங் யார் வந்திருக்கா, யார் ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டு அப்படிங்கிறது ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா, இது எல்லாத்தையும் நம்ம அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி 3வது நாள் இந்த வாரத்தில் யார் ஓட்டிங்கில் இருக்கிறா அப்படிங்கிறத பார்ப்போம். டிக்கெட் டு ஃபினாலே வின் பண்ணுறதுக்கு யார் வாய்ப்பு இருக்குங்கிறது நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா தினேஷ் தான் அவருடைய ஃபஸ்ட் ப்ளேஸை தக்க வச்சுருக்காரு. 21.53% ஓட்டு வாங்கியிருக்காரு. அதாவது 1,45,801 ஓட்டு வாங்கிட்டு ஃபஸ்ட் ப்ளேஸில் இருக்கிறாரு. ஆனால் தினேஷோடைய ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி தான். இது அவருடைய டாப் 5க்கு போகிறதுக்கு எந்த அளவுக்கு உதவும் தெரியல. பட் மணி பார்த்திங்கன்னா செகண்ட் ப்ளேஸில் இருக்கிறாரு. நேற்றே பார்த்தோம், அவர் நிறைய ஓட்டு வாங்கிட்டு இருக்காரு. நேற்றையை விட இன்றைக்கி இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஓட்டு வாங்கியிருக்காரு. 19.56% வாங்கியிருக்காரு. 1,32,496 ஓட்டு வாங்கியிருக்காரு. ஆக்சுவலாக தினேஷ் ஃபஸ்ட் ப்ளேஸ்க்கும் இவருக்கும் ரொம்ப வித்தியாசம் கிடையாது, 2% தான் வித்தியாசம். நெருங்கிட்டு இருக்காரு மணிச்சந்திரா ஃபஸ்ட் ப்ளேஸ்க்கு. 3வது இடத்துல விஷ்ணு வந்திருக்காரு. விஷ்ணுவோட ஓட்டிங் தாங்க 2 நாளில் செம்ம அதிகமாகிடுச்சு. 16.68% வாங்கியிருக்காரு. அதாவது 1,12,982 ஓட்டு வாங்கியிருக்காரு. விஷ்ணு ஆக்சுவலாக 4th ப்ளேஸில் இருந்தார். அதுவுமே டேஞ்சரில் தான் இருந்தார். இப்போ அவர் சேஃபாக சூப்பரான ஓட்டு வாங்கி 3rd பொசிஷனுக்கு வந்துட்டார். 4வது இடத்துல விஜயவர்மா இருக்கிறாரு. 11.96% ஓட்டு வாங்கியிருக்காரு. 80,998 ஓட்டு வாங்கி அவர் 4வது இடத்துல இருக்கிறாரு. ஆனால் நேற்று விஜயவர்மா பண்ண விஷயத்துக்கு அவருக்கு மக்கள் ஓட்டு போடவே கூடாதுங்க. அவ்வளோ ஃபோர்ஜரி பண்ணியிருக்காரு நிக்சன் கூட சேர்ந்து, நிக்சனுக்கு ஆதரவாக. ரவீனாவுடைய ஓட்டிங் பார்த்திங்கன்னா அவங்க 5வது இடத்துல இருக்கிறாங்க. 11.72%, அதாவது 79,355 ஓட்டுகள் வாங்கியிருக்காங்க ரவீனா. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபேன் பேஸ் இருக்குங்க. அந்த வீட்டில் அவங்க பண்ணுறது சரியோ தப்போ அவங்கள பிடிச்ச ஒரு கூட்டம் இருக்குது. அதனாலேயே அவங்களுக்கு ஓட்டு வருது. நிக்சன் 6வது இடத்துல இருக்கிறாரு. 9.91% ஓட்டு வாங்கியிருக்காரு. 67,154 ஓட்டுகள் வாங்கியிருக்காங்க. எனக்கு இன்னுமே புரியல இந்த நிக்சனுக்கு யார் தான் இவ்வளோ ஓட் போடுறாங்கன்னு. பட் இதில் எனக்கு தெளிவாக ஒரு விஷயம் தெரியும். அர்ச்சனாவுடைய ஹேட்டர்ஸ் நிக்சனுக்கு ஓட் போடுறதாகவும், மாயாவுக்கும் சில ஓட்டுகள் அதில் ஷேர் ஆகிறதாகவும் கேள்விப்பட்டிருக்கோம். பார்ப்போம் இது எந்த அளவுக்கு பாதிக்க போகுதுன்னு தெரியல. ஏன்னா இந்த மாதிரி ஒரு பிளேயருடைய கேரக்டரை பார்த்து ஓட் போடணும். ஒருத்தவங்களை ஹேட் பண்ணுறங்கிறதுக்காக இன்னொருத்தவங்களுக்கு ஓட் போடக்கூடாது. அதே மாதிரி மாயா லாஸ்ட் இடத்துல இருக்கிறாங்க. 8.64%, 58,519 ஓட்டுகள் வாங்கி லாஸ்ட் இடத்துல இருக்கிறாங்க. மாயாவோட நிலைமை ஊசலில் தான் இருக்குது அன்அஃபிஷியல் ஓட்டிங்கில். அஃபிஷியல் ஓட்டிங்கில் பார்த்திங்கன்னா கதையே வேறையாக இருக்குது. மாயா 3rd ப்ளேஸில் இருக்காங்க. லாஸ்ட் ப்ளேஸில் விஜயவர்மான் ரவீனா இருக்காங்க. ஸோ விஜயவர்மான் ரவீனாக்குள்ளே தான் ஏதாவது எவிக்ஷன் இருக்குமா, இல்லை மாயா நிக்சனை எவிக் பண்ணுவாங்கன்னு தெரியலங்க. செம்ம ட்விஸ்ட் இருக்குது இந்த வீக்கெண்ட். பொறுத்து பார்ப்போம். இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப்